AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், தற்போது கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட அடுத்த கட்டமா என்னென்ன மாதிரியான விசாரணையை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை முதலில் 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர். இந்த நிலையில் 7 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்தவுடன் மேலும் 3 நாட்கள் போலீஸ் காவலானது நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது அவர் டெல்லியில் இருந்து சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அவரை கொண்டு வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்துவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 7 நாள் போலீஸ் கஸ்டடியில் பல்வேறு முக்கிய தகவல்களை ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பெறப்பட்டு அதன் மூலமாகவே அவரது நண்பர் சதா என்பவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் பெருங்குடியில் இருக்கக்கூடிய அவரது குடோனிலும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சுமார் 9 மணி நேரம் விசாரணையில் ஈடுபட்டனர். அதிரடி விசாரணையில் ஈடுபட்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். இந்த நிலையில்தான் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 7 செல்போன்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், இதனால் 3 நாட்கள் எங்களுக்கு போலீஸ் கஸ்டடி நீட்டிக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் மனு சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில் மேலும் அவருக்கு 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு அளித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மேலும் 3 நாட்கள் போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டு யார் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார், அந்த செல்போன்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்ட 7 செல்போன்கள் மூலமாக யார் யாரிடம் பேசியிருக்கிறார், யார் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.